போனாங்கன்னு தெரியலையே. சத்தமா யாரு? உனக்கு அதைத்தான் தெரியுது, எங்க பேச தெரியுது. அதாவது அழாது மழை. பன்னீர் வாஷ் பண்ணிட்டியா? நான் ட்ரை வாஷ் போக வேண்டியதான். அழாது அழாது இரு. யாரும் பேச நான் யாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்குறீங்களா? அப்போ துறையான்னு கூப்பிடுறேன். துறையா? வணக்கம் வணக்கம். என்ன துறையா, சௌக்கியமா கீரியா? என்ன பார்த்து சௌக்கியமா இருக்கான்னு கேட்ட முதல் ஆள் நீங்க தாங்க. சந்தோஷப்படி சிரிக்கிறேன். குழந்தை பயத்தொடக்காத. அது உங்க குழந்தையா? அத்தரி குடிக்க. இந்த பாருங்க, டியூட்டிக்கு வரும்போதெல்லாம் குழந்தை அப்படி எடுத்துட்டு வரக்கூடாதுங்க. அப்புறமா வீட்டுல தான் வச்சுட்டு வரணும். ஆமா. உடம்பு எப்படி இருக்கு? என் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்ட முதல் ஆள் கூட நீங்க தாங்க. உனக்கு உடம்பு சரியில்லா போனா கவனிக்க கூடியவன் முதல்ல நான் தாண்டா. என்ன நம்ம கையில நடிக்கிறிய? டேய், குழந்தை இருக்கிறது குடும்பத்துக்கு இடைஞ்சல்னு சொல்லிக்கிட்டு குழந்தைக்கு கொண்டு போய் வச்சுட்டு போறேன். ஐயோ, இந்த குழந்தைக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. யார் பெற்ற குழந்தை தெரியாது எனக்கு. ஏய், உன்னை மாதிரி எத்தனை பசங்களை என் சர்வீஸ்ல நான் பார்த்திருக்கிறேன். ஏல மரியாதையா குழந்தை தூக்குறியா அல்லது உங்க 2 பேரும் தூக்கிட்டு நான் ஸ்டேஷனுக்கு போகுவான்? அப்ப குழந்தை தூக்குடா. நானா? என்ன நானா? ஐயா, நான் ஒரு நாள் சாப்பாட்டுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியிருக்கு. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் என்னங்க பண்ணுவேன்? வரே வானா. அப்புறம் ஏன்டா குழந்தைய பெத்த? நான் எங்க பெத்த? எந்த புட்டி வச்சியோல பெத்தா? ஏய், காதை குத்தாத. இது உன் குழந்தை தாண்டா. ஐயோ சாமி, வாங்க 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 சாமி. நல்ல நெருக்கடியா நேரத்துல வந்தீங்க. இது உங்க குழந்தை தானே? டேய், என்னடா சாமி இந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா? பெத்த குழந்தை இங்க கொண்டு படுக்க வச்சுக்கிட்டு ஓடுறான் சாமி. பாவம், பெரும் பாவம். என்னங்க இப்படி சொல்றீங்க? இந்த குழந்தைய பெத்தவங்க கோயிலுக்குள்ள போயிருக்காங்க போல இருக்கு. எனக்கு தெரியாது. நான் ஒண்ணும் அப்படி கோயில்ல ஆண்டவனை தவிர வேற யாரும் கிடையாது. குறைவோ நிறைவோ ஆண்டவன் உனக்கு அளித்ததை அலட்சியம் பண்ணக்கூடாது. குழந்தை எடுத்துக்க. இது என்னங்க தர்ம சங்கடமா இருக்கு. நான் நல்லா ஒரு கேள்வி கேட்டேன். போடா போடா பச்சோக்கடா. அவுது போடா. யாரோ செய்த பாவம் இந்த குழந்தைய பாதிச்சு. ஏமா வீட்டுல 1000 இருந்தாலும் இப்படியா நடந்துக்கிறது? நாம என்ன கஷ்டப்பட்டாவது குழந்தைய காப்பாற்றணும். அதை எங்கேயா விட்டுட்டு இந்த முடிவுக்கு வரலாமா? அந்த குழந்தை எந்த நிலைமை எங்க இருக்கும்? குழந்தை, என் குழந்தை, குழந்தை. தெரியாம செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிடு. யாரம்மா நீ? ஏன் அழற? ஐயா, குழந்தைய மண்டபத்துல வச்சுட்டு போனேன். இப்போ அங்க இல்ல. நீங்க பாத்தீங்களா? அது உங்க குழந்தையா? ஆமா ஐயா, என் குழந்தைதான். பத்திரமா இருக்குமா? எங்க இருக்கு? எங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவன் அதை ஒருத்தகிட்ட பத்திரமா கொடுத்துருக்க. யார் அவரு? எங்க இருக்காரு? யாருன்னு எனக்கு தெரியாதுமா. உன் குழந்தை அவர்கிட்ட தாமா இருக்கு. ஐயோ கடவுளே, இப்போ நான் எங்கன்னு தேடுவேன்? குழந்தை காணாம போயிடுச்சேன்னு கவலைப்படாதம்மா. உனக்கும் உன் குழந்தைக்கும் ஆண்டவன் அனுகிரகம் எப்பவும் உண்டு. பாத்தியா? போமா, அழாம போ. தெய்வமே,
ஆமா. நாதுரை சௌக்கியமாக்கிறியா? சங்கடம் வராம பாத்துக்க. எங்க? சந்தைப்பேட்டைக்கு. சந்தைப்பேட்டைக்கு. உடம்பை கெடுத்துக்காத. குழந்தை எங்க? வந்து எங்க வந்து? இல்ல ஆஸ்பத்திரியில. எந்த ஆஸ்பத்திரியில? இல்ல இல்ல ஸ்கூல்ல. எந்த ஸ்கூல்ல? வந்து சிரிக்காத. குழந்தை இல்ல குழந்தை. குழந்தை பின்ன 16 அடியா இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். குழந்தை குழந்தை இல்ல குழந்தையா? குழந்தையதான் எங்க இருக்கு? போலீஸ்காரையா, இந்த குழந்தை எப்படியோ வண்டிக்குள்ள வந்துருச்சுங்க. இது யார் குழந்தைன்னு புரியல. உனக்கு புரிய வேண்டாம், எனக்கு புரியும். துரை, ஸ்கூலை விட்டு குழந்தை எடு. தெரி கொடுக்க நீ போம்மா. துறைய நான் கவனிச்சுக்கிறேன். இது குழந்தை ஏமச்ச. அது என் கை உறுத்தது குழந்தைக்கு. சின்ன குழந்தை இல்ல, அதுக்காக அது மெதுவா இருக்கட்டும் படுக்க வச்சேன். படுக்க வச்சியா? அப்புறம் நீயே ஓடுற. சிரிக்காத. அது இல்ல, என் கூடயே ஓடி வருதாலும் பாப்போம் அப்படின்னு. குழந்தை தானே, ஓடி வரும் வரும். அதுக்கு பல வருஷங்கள் ஆகும். அது திருட்டுத்தனம் எனக்கு தெரியும். ஆமா, உங்க உருவத்துல எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன் நீ பாக்குற இடத்துல நான் இருக்கிறேனா? இல்ல பொக்கு பொக்குன்னு வந்து நிக்கிறீங்களா, அதுக்காக பார்த்தேன். ஏன் நிக்காது? போலீஸ் இல்ல, புக நுழையாத இடத்துல எல்லாம் போலீஸ் நுழையும். அப்போ இன்னைக்கு பூராவும் இங்கதான் இருப்பீங்க? இன்னைக்கு போறேன் என்ன, வாழ்நாள் பூராவும் இங்கே வட்டமிடுவேன். அப்ப லீவே கிடையாதா? லீவ் இருக்கு, ஆனா நான் எடுக்கிறது. ஏன் அந்த நாளை பார்த்து குழந்தைய பார்சல் பண்ணலாம்னா சிரிக்காதே. அதுதான் இங்க நடக்காது. நான் யார் தெரியுமா? சாதாரணமான காமாரிலே பண்டேகான். கடைசி தடவை சொல்றேன், ஜாக்கிரதையா நடந்துக்கோ. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். யார் பெற்ற பிள்ளையோ? மோகினி, மோகினி. இன்னைக்குன்னு பார்த்தா வராம இருந்துட்டாளே. எனக்கே சமயத்துல கிணறு தண்ணி கிடைக்கிறது இல்ல. உனக்கு பாலுக்கு நான் எங்க போக போறேன்? ஐயோ, இந்த மோகினியோட விலாசியாக தெரிஞ்சு வச்சு தொலைக்கிறியே. பெற்றாதான் பிள்ளையா? ஏய், இனிமே நான் தாண்டா உனக்கு அப்பேன். நம்மால வாழ முடியுமா இல்லையான்னு பாத்துருவோம். வாழ நினைத்தால் வாழுவோம் வழியாய். கண்டுல கண்டுல. ஐயோ கண்டுல. இத பாரு, இத பாரு. ஐயோ இத பாரு. ஐயோ என் முகத்தையாவது பாரு. கடவுளே, அட ஆண்டவரே, நீ கொடுத்தாலும் கொடுத்த அதான குழந்தை கொடுக்க கூடாதா? ஏன் இப்படி குழந்தை அழ வைக்கிறீங்க? நானும் அழ வைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் போனா அது என்ன அழ வைக்கும் போல் இருக்கு. என்ன அழ வச்சிருங்க போல இருக்கு. சொன்னாங்க இப்படி. மோகினி, இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். உங்க அண்ணனுக்கு யாரு குருநாதன்? யாரு? வேற யாரு? நீதான். உங்க அண்ணன் டூப் மந்திரவாதி, நீ நிஜ மந்திரவாதி. உன் மந்திரத்துல முதல்ல நான் மயங்கினேன், இப்ப குழந்தை மயங்கிடுச்சு. நீ வெறும் மோகினி இல்ல, மயக்கற மோகினி. இல்ல, மயங்கின மோகினி. அப்போ என் முகம் அவ்வளவு மோசமா, அவ்வளவு அழகா இருக்கு. முகம் மட்டுமா, மனசு கூடத்தா அழகா இருக்கு. மயங்காம வேற என்ன செய்யறது? மோகினி, சத்தம் போடாத. இப்பதான் தூங்குறோம். வாங்க. ஆமா, எங்க வந்தீங்க? உன்னை பார்க்கணும் போல இருந்தது. அண்ணன் என்ன செய்யறது? தூங்குறாரா? முழிச்சுக்கு வர. நீ போ. எப்பவுமே எழுப்புனதா முழிப்பாரு. அப்ப நீ போய் தூங்கு. தூக்கம் வரலையே.
நீதான் என்ன கொல்றிய. ஆஹா, புரியுது புரியுது. போய் தூங்கிட்டு காலையில வா போ. ஏய், என்ன நிஜமா தான் போ சொல்றியா? உன்னோடு என்னென்னமோ பேசணும்னு ஆசையா வந்தா பொழுது விடிஞ்சதும் பேசிக்கிட்டா போகுது. குழந்தை வந்ததுக்கு அப்புறம் நீ நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே வர. சரியா சொன்னேன். கண்ணை என் கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப மாறிட்டேன். பாசம் பாசம் சொல்றாங்களே, அது என்னங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சது. இந்த குழந்தையின் மேல் உண்டான பாசத்தினால நான் ரொம்ப நாள் வாழணுங்கிற ஆசை ஏற்பட்டுடுச்சு. மோகினி, எனக்கு ஆசை ஏற்பட்டுடுச்சு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க. நான் தான் அப்பா ஆயிட்டேனே. நீ அப்பா ஆயிட்ட மட்டும் போதுமா? அம்மா வேண்டாமா? எனக்கு அந்த இடத்தை தரக்கூடாதா? தர வேண்டியதுதான். எப்பா எப்ப நீ என்ன கட்டிக்க போற? கொஞ்ச நாள் போட்டோம். அது வரைக்கும் குழந்தைய வளர்க்கறதுக்காக என் சொந்த சுகத்தை கொஞ்ச நாள் ஒத்தி போட முடிவு பண்ணிருக்கேன். புரியுது. என்னை கட்டிக்கிட்டா கண்ணனை வளர்க்கறதுக்கு இடைஞ்சலா இருப்பேன்னு நீ கணக்கு போடுற. ஆமா. அப்போ கண்ண மேல எனக்கு பிரியம் இல்லைன்னு நீ நினைக்கிறியா? இருக்கிற பிரியம் எங்க போயிடுமோன்னு பயப்படுறேன். எப்படி? உள்ளத உள்ளபடியே சொல்லட்டுமா? சொல்லித்தானே ஆகணும். நான் உன்னை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் உனக்கு குழந்தை வேணுங்கிற ஆசை வரும்ல? ஏ, அப்படி ஒரு ஆசை வரக்கூடாதா? அது தப்பா? சேச்சே, தப்புன்னு யார் சொன்னா? உனக்கு குழந்தை பிறந்துட்டா இந்த குழந்தையின் கதி என்ன ஆகுமோன்னு தான் யோசிக்கிறேன். இனிமே உன்னை நம்ப வைக்க முடியாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் சொல்றத கேளு. இந்த உலகத்துல தானா பிழைக்க முடியுங்கிற தைரியத்தை என் கண்ணனுக்கு உண்டாக்கிட்டு உன்னை நான் தாராளமா கட்டிக்கிறேன். கொஞ்சம் பொறுத்துக்கிய. கொஞ்சம் என்ன, எத்தனை வருஷம் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். நீ என்னை கட்டிக்கிட்டாலும் சரி, இல்லைன்னாலும் சரி. நீதான் என் புருஷன், நான் தான் உன் பொஞ்சாதி. ஞாபகம் வச்சுக்கோ. மோகினி, மோகினி, முடியாது. ஏய் கண்ணா, அவ அழுதுகிட்டு போறடா. போகட்டும். அவ சிரிப்பை விட உன் சிரிப்பு தாண்டா எனக்கு முக்கியம். என்னடா அது? கண்ணா, வயசான காலத்தை தான் மகன் அப்பனுக்கு சம்பாதிச்சு போடணும். நீ இப்பவே சம்பாதிக்கன்னு சொல்றாடே. நீதான் சொன்னிய. என்ன சொன்ன? திருடக்கூடாது, பேய் சொல்லக்கூடாது, பிச்சை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லல? ஆமா. நான் ஏதோ ஒரு வேலை செய்ய போறேன். டாட்டா. வரேன் கண்ணா. லாபம் தான் இன்னைக்கு. வா. வணக்கம்டா கண்ணா. நான் சைக்கியமா? ஏண்டா டாக்டரே சௌக்கியமானு கேக்குறியா? ஏன் உங்களுக்கு மட்டும் ஜுரமே வராதா? பாத்தியா ஆனந்தா, நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்தையே மாத்தி டாக்டருங்க இங்க வந்து வைத்தியம் பாக்குற அளவுக்கு வச்சிருக்கிறேன். உன் பையன் என்னடான்னா டாக்டரே சௌக்கியமானு கேக்குற அளவுக்கு ட்ரைனிங் ஆயிருக்கான். ஐயா, இந்த காலத்து பசங்க தவறு ஏதாவது கேட்டுட்டோம் பிச்சு விடுவாங்க பிச்சு. நல்லா சொன்னேன். சரி வர்றேன் ஆனந்தா. வரேன்டா கண்ணா. நல்லா வைத்தியம் பண்ணுங்க டாக்டர்.